அக்காவின் புருஷனை கல்யாணம் கட்டிக்கிட்ட தங்கச்சி பார்ட் 2. அக்காவோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட தங்கச்சி முதல் பாகத்தின் பிறகு தீபக் அக்கா மற்றும் ரேகா புரா ரெண்டு பேரும் சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அதே பெட்கில இருந்த காவிய குருவி அதை கேட்டு கண்ணீரோட அழுதுகிட்டே, என்னை காதலிச்ச மாதிரி நடிச்சு இந்த அளவுக்கு என்ன ஏமாத்துறியா? நான் உன்னை சும்மா விட போறதில்ல தீபக். என்னுடைய மாமா சொல்லும் போது அது பொய்யில் நிரூபிக்க நான் இவ்வளவு தூரம் வந்திருந்தேன். ஆனா அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் இப்ப புரிஞ்சது. அது மட்டும் இல்லாம நீ எங்க அக்கா கொன்ன கொலைகாரன் கூட தெரிஞ்சது. ஆனா நிரூபிக்க ஆதாரங்கள் எல்லாம் தேவை. அதை கண்டிப்பா நான் சேகரிப்பேன் அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த தீபக் அக்கா மற்றும் ரேகா புரா பேசிட்டு இருக்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தது. அது சரி, அந்த காவியாக்கு ஒரு வேலை உன் மேல சந்தேகம் வந்ததுன்னா? அடிப்பொடி பைத்தியக்காரி, என் மேல அவளுக்கு எங்க இருந்து சந்தேகம் வரப்போகுது? எதுக்காக அப்படி சொல்றேன்னா அவளுடைய மாமா அவரை சந்திக்க வந்திருக்காரு. அப்படி ரேகா புரா சொன்ன உடனே தீபக்கோட வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வர? எப்போ வந்தாரு? எப்போ என்ன பேசினாரு? அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் போகும்போது பேசிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தேன். அப்படி சொன்ன உடனே கொஞ்சம் கோபத்தோட, ஏய் நீ உண்மையா சொல்லு. நான் உண்மையை தான் சொல்றேன் தீபக். வேணும்னா உன்னை சந்திக்க காவியா வருவாள், அப்ப அவளாண்டியே நீ கேட்டுப்பாரு. ஆனா ஒரு விஷயம் தீபக், காவியாக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா நீ கண்டிப்பா ஜெயிலுக்குள்ள போறது கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படி சொன்ன உடனே அந்த தீபக் அக்கா கேட்டு கொஞ்சம் திமிரோட சிரிப்ப சிரிச்சு, என்ன ஜெயிலுக்கு அனுப்புறது அவ்வளோ ஈஸி இல்லை ரேக்கா. அதுக்கு தகுந்த ஆதாரம் வேணும். ஆனா அந்த ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஆனா எவ்வளவு பத்திரமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு பயப்பட்டு தானே ஆகணும். அதனால அந்த ஆகாஷ் காக்காவை கொண்டுட்டோன்னா இனிமே எந்த தலைவலியும் இருக்காது. இந்த யோசனையும் நல்லா தான் இருக்கு, அப்படியே பண்ணிடுவோம். அவங்க பேசுறது கேட்ட உடனே பெட்கில இருந்த காவிய குருவி ரொம்ப ஆச்சரிய போகும். எப்படியாச்சும் இந்த விஷயத்த மாமாண்ட சொல்ல அவரை பத்திரமா இருக்க சொல்லணும். இவங்க கண்ணில் படாம இங்க இருந்து நான் எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அந்த தீபக் அக்கா மற்றும் அந்த புறா ரொம்ப அன்பா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அன்னைக்கு அந்த ஆகாஷ் காக்கா தன்னுடைய மகளான கீர்த்தி குருவிய தன்னுடைய முதுகு மேல ஏத்திக்கிட்டு அந்த வானத்துல சுத்திட்டு இருப்பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எனக்கு உண்டாந்த தங்கம். அப்படி அந்த அப்பா மகள் பேசிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி காவிய குருவி வரும். அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்தின் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க காவிய குருவி வந்து கீர்த்தி குருவியை தன்னுடைய பக்கத்துல இழுக்கும். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா, தீபக் இந்த அளவுக்கு ஏமாத்துவான்னு தெரியாது. அவனும் அந்த ரேகா புறா சேர்ந்து இருக்கிறது அக்கா பார்த்துருக்காங்க. அதை கேள்வி கிட்டதுக்கு அவன் அக்காவையே போட்டு தள்ளிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை கொண்டு வந்து நம்மளுடைய வீட்டுல போட்டான். அங்க கிட்ட இருக்கிற கத்தினி எடுத்ததுனால நீ கொலைகாரன் ஆயிட்ட. இப்பயாச்சும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு காவியா. கடைசியில உனக்கு உண்மை தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அவங்கள தனியா கொல்லணும்னு திட்டம் போட்டிருக்கோம். அதனால நம்ம உடனடியாக வீட்டுக்கு போயிடலாம். இப்ப வெளியில எங்கேயும் தனியா போகாதீங்க. கீர்த்தி நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க மாமா. என்ன அவனுக்கு பயந்து ஒளிய சொல்றியா காவியா நீ? அப்படி கிடையாது மாமா, கீர்த்தி பற்றி யோசிக்க சொல்லி நான் சொல்றேன். அதான் நீ இருக்கல்ல, ஒரு தகப்பனா நீயே இருக்கணும் இல்ல மாமா. அம்மா அப்பா போல் ரெண்டு பேரும் நீங்க என் கூடவே இருக்கணும் அப்படி சொன்னுடனே அந்த ஆகாஷ் காக்கா மற்றும் காவியா குருவி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அங்க இருந்து கீர்த்தி குருவி அழைச்சிக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போவாங்க. ஒரு நாள் அதுமா தீபக் காக்கா வந்து காவியா குருவியை சந்திக்கும். மொத்தத்தில் அவங்க அக்காவை கொண்டது நான் தானே கண்டுபிடிச்சிட்டேன். அதனால அந்த ஆதாரத்தையும் என்கிட்ட இருந்து திருட நீ செல்போனை திருடிட்டேன். ஆனா அதுக்குள்ள வீடியோ இருக்கா இல்லையான்னு நீ பார்க்க மாட்டியா? நீ அந்த வீடியோவை டிலீட் பண்ணாலும் நான் போலீஸோட உதவியால அந்த வீடியோவை வர வைப்பேன் திரும்பி. அது வரைக்கும் நீ உசுரோட இருக்கணும்ல அப்படி சொல்லிட்டு அந்த தீபக் காக்கா கையில கத்தி எடுக்கும். எப்படியாச்சும் அந்த குருவியை குத்தலான்னு வரும்போது ஆகாஷ் காக்கா நடுவுல புகுந்து தன்னுடைய கால்களால அந்த காக்காவை குத்தும். அதோட தீபக் காக்கா கீழே விழுந்துரும். உடனடியாக அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து பறந்து போய் தீபக் காக்கா முன்னாடி வந்து உட்காருவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய காவிய குருவியை கொல்ல விட்டுருவேனா? பண்ண தப்பா ஒத்துக்க தீபக், கம்மி தண்டனை விழும். அதோட சீக்கிரமா வெளியில வந்துடலாம். உனக்காக உன்னுடைய ரேகா புறா ரொம்பவே காத்துட்டு இருப்பா. அப்படி சொன்னுடனே அந்த தீபக் காக்கா கவலையோட, காவியா நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சது உண்மை. ஆனா உங்க அக்காவை கொல்லணும்னு நான் என்னைக்குமே சத்தியமா நினைக்கல. அது தெரியாதனமா நடந்து போச்சு. அவளாண்ட நான் ரொம்ப கெஞ்சினேன் இந்த விஷயத்த வெளியில யாருக்கும் சொல்லாதீங்கன்னு. ஆனா அவங்க கேட்கல. அதுக்காக கத்தியில குத்தி சாவடிச்சியா? அந்த கத்தி எடுத்தது கூட அவங்கள மிரட்டுதான் பிரதர். அவங்கள குத்த நினைக்கவே இல்லைண்ணா. ஆனா ரேகா பேலன்ஸ் மிஸ் பண்ணி என்னை தள்ளி விட்டதுனால நான் அவங்க மேல விழுந்து அந்த கத்தி தெரியாதனமா அவங்களுக்கு சொருவிடுச்சு. எது என்னவா இருந்தாலும் நான் வேணும்ட்டே பண்ணல. ஆனா தப்பு எந்த நான் போய் போலீஸ் அண்டர் சரண்டர் ஆயிடுறேன். இனி உன்னுடைய பேச்செல்லாம் என்னால நம்ப முடியாது. நானா நேரடியா போய் உன்னை ஒப்படைக்கிறேன். வேணாம் மாமா, தீபக்கோட பேச்சுல எனக்கு ஒரு நேர்மை தெரியுது. அவன் கண்டிப்பா போலீஸ் அண்ட போய் சரண்டர் ஆயிடுவான். அப்படி இல்லாம ஒன்னும் திருந்தாம சுத்திட்டு இருந்தானா கண்டிப்பா ஒரு நாள் அவன் நாய் சாவுதான் வரப்போகுது. அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது.
இதை பாரு தீபக், உள்ள போய் திருந்தி ஒரு நல்ல மனுஷனா வெளியில வா, புரிஞ்சுதா? அப்ப நானே உனக்கு காவியாவை கட்டித்தரேன். வேணாம் பிரதர், கீர்த்திக்காக நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த விதமா சொல்லிட்டு அந்த தீபக் காக்கா கிளம்பி போயிடும். அப்ப அந்த காவிய குருவி அந்த ஆகாஷ் காக்காவை கல்யாணம் பண்ணிக்கும். மற்ற அவங்களுடைய மகள் கீர்த்தி கூட சேர்ந்து சந்தோஷமா ஒன்னா வாழ்வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற கதை காக்காவின் இரண்டாம் திருமணம். ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள கீர்த்தி கணேஷ் என்ற புருஷன் மனைவி காகங்கள் வாழ்ந்துட்டு வந்தன. ஆனா அவங்களுக்கு பசங்க இல்லாத காரணத்தினால அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சோகமாகவும் மற்றும் அவங்களுடைய வம்சம் அவங்க கூட அழிஞ்சிடும்னு ரொம்பவே வருத்தத்தோட கவலையா இருந்தாங்க. ஒரு நாள் அதுவுமா கீர்த்தி காக்கா, என்னங்க நீங்க எனக்கு ஒரு வாக்கு தருவீங்களா? அட புதுசா வாக்கெல்லாம் கேக்குற என்ன கீர்த்தி? நம்மளுடைய மத்தியில இத்தனை காலமா இருக்கிறது இனி இருக்க போறதும் நம்பிக்கை தானே? ஆமாங்க, ஆனா எனக்கு என்னவோ எனக்கு உங்ககிட்ட இருந்து வாக்கு வாங்கணும் போல தோணுச்சு. நான் வாக்கு கொடுத்தா நீ சந்தோஷமா இருப்பியா கீர்த்தி? ஆமாங்க, இருப்பேன். நான் சொல்ற வார்த்தை என்னையும் சந்தோஷப்படுத்தும் மற்றும் உங்களையும் சந்தோஷப்படுத்தும். அப்படியா? அப்ப நீ சொன்ன மாதிரியே நான் வாக்கு தரேன் கீர்த்தி. நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன், சரியா? அந்த விதமா சொல்லிட்டு கீர்த்தியோட கையில கணேஷ் வாக்கு தர்ற மாதிரி தன்னுடைய கையை வைப்பான். மற்றும் அதை பார்த்து கீர்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஆனா அதே நேரத்துல ஒரு குருவி அந்த காக்கா ஜோடிகள் இருக்கிற வீட்டாண்ட பறந்து போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும் போது அதோட வழியில புறாவை சந்திக்கும். கொஞ்சம் நில்ல குருவி. அப்படி அந்த புறா அந்த குருவியை தடுக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்தின் கிளை மேல உட்காருவாங்க. ஏண்டா குருவி, அந்த சந்திரன் 3 விட ரொம்பவே வேகமா பறந்து போயிட்டு இருக்க, எங்க போற? கீர்த்தி காக்கா கிட்ட போறேன்னா. அப்படி அவளுக்கு என்ன ஆச்சு? அட, அவ தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாடி அந்த பைத்தியக்கார கீர்த்தி. அப்படி சொன்ன உடனே அந்த புறா ரொம்பவே ஆச்சரியத்தோட இப்படி கூறுச்சு. அட என்னடி சொல்ற? நம்மளுடைய கீர்த்தி காக்கா தற்கொலை பண்ணிக்க நினைச்சலாம். ஏன்? அவளுக்கு அந்த ஐடியா கொடுத்தது நான் தான். அவ பைத்தியக்காரி இல்லடி, நீ என்ன பைத்தியக்காரியாக்குற? அவளை தற்கொலை பண்ணிக்க சொல்ற அளவுக்கு ஏன் ஐடியா கொடுத்த? அட என்ன தாண்டி காரணம், என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஐயோ புறா, அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. முதல்ல நம்ம அந்த காகத்தோட வீட்டுக்கு போலாம், கூட வா. அப்படி சொல்லிட்டு அந்த குருவி காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும். அதை பின்தொடர்ந்து புறாவும் பறந்து போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல கீர்த்தி காக்கா பூஜை என்ற காகத்தோட வீட்டுக்கு போகும். அங்க பூஜை காக்கா எதுவும் பேசாம அமைதியா இருக்கும். பூஜை, நான் ஏன் உன்கிட்ட வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்க்கா, நான் உங்களுடைய புருஷனை விரும்புகிறேன் மற்றும் காதலிக்கிறேன். அதனால அப்படி கல்யாணம் ஆனவங்களை காதலிக்கிறது ரொம்பவே தப்புன்னு என்னை திட்ட வந்திருக்கீங்கன்னு புரியுதுக்கா. சொல்ல வந்த விஷயம் உண்மைதான் தங்கச்சி, ஆனா காதலிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. கண்டிப்பாக நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வந்தேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமா பூஜா, அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். என்னால நம்ப முடியல அக்கா. அட நம்பிதான் ஆகணும் தங்கச்சி, உனக்கும் எனக்கும் நம்பிக்கை ஏற்படணும் தான் நாங்க 2 பேரும் எங்களுக்குள்ளேயே வாக்கு கொடுத்துக்கிட்டோம். அட எனக்கு ரொம்பவே குழம்புதுக்கா. அட இதுல என்ன குழம்புறதுக்கு இருக்கு? நீ கண்டிப்பாக அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எனக்கு வாக்கு கொடு. அதே நேரத்துல நானும் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன். உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில சத்தியமா நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு நான் வாக்கு தரேன்ப்பா உங்களுக்கு. அப்படி சொல்லிட்டு தன்னுடைய கைகளை முன் வைக்கும். அதை பார்த்து பூஜா காக்கா ரொம்பவே யோசிக்கும். நான் இப்போதைக்கு வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன், அதனால நீ அவரை அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வா. அவர் என்ன சொல்லுவாரோ என்னவோ அக்கா. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத தங்கச்சி, நீ எனக்கு வாக்கு கொடுத்துட்ட, அதனால நீ அவர்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வா. நான் இங்கிருந்து கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கீர்த்திக்காக கிளம்பிடும். அதே சமயத்துல பூஜாவும் அங்கிருந்து பறந்து போகும். இதே சமயத்துல புறாவும் குருவியும் பல்லில கிளி தென்பட்ட உடனே அதையும் அழைச்சிக்கிட்டு கீர்த்தி காக்காவோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆனா வீட்டுக்குள்ள தனியா கணேஷ் காக்கா மட்டும் இருக்கும். அவங்க 3 பேரும் ஒரே நேரத்துல பார்த்த உடனே அந்த காக்கா, அட என்னாச்சு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? கீர்த்தி காக்கா எங்கன்னு? அவளா உணவை கொண்டு வர போயிருக்கா. என்ன அப்ப? கீர்த்தி காக்கா இப்ப மத்தியில உங்ககிட்ட வாக்கு ஏதாச்சும் வாங்கினாலா அண்ணே? ஆமா, என்கிட்ட வாக்கு வாங்கினா. ஆனா ஏன் இப்ப அது கேக்குற? என்னென்ன வாக்கு வாங்கினான்னு? வாக்கு மட்டும்தான் தரணும்னு சொல்லிச்சு, அதனால வாக்கு கொடுத்தேன். ஆனா எந்த விஷயத்துக்குன்னு நானும் கேட்கல, அவளும் சொல்லல. ஆமா, என்னாச்சு? நீங்க ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னு? அப்படி கேட்ட உடனே அங்க இருக்கிற குருவி புறா கிளி தங்களுடைய மனசை அமைதியப்படுத்திக்கிட்டு, அட ஒன்றும் இல்லை அண்ணே, உங்களை கொஞ்ச நேரம் டென்ஷன் படுத்தலாமே நாங்கள் அப்படி கேட்டோம். அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. ஆனா கணேஷ் காக்கா யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க பூஜா காக்கா வர்றதை பார்த்து ரொம்பவே படத்தப்படுவான். பூஜா, எதுக்காக இங்க வந்த நீ?
தனியா இருந்தா அந்த கழுகு எப்போ என் மேல தாக்குதல் நடத்துமோன்னு ரொம்பவே பயமா இருக்கு. அதனால தான் இங்க வந்தேனா. இனி நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கோ கணேஷ். இப்ப கிடையாது, நீ உன்னுடைய வீட்டுக்கு போ, நான் அங்க வந்து பேசிக்கிறேன். இல்ல, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அந்த கழுகு என்னை சாப்பிட்ரும். அந்த விதமா பூஜா காக்கா கணேஷாண்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துக்கு கீர்த்தி காக்கா பறந்து வரும் மற்றும் அவங்களுடைய வீட்டு கூரை மேல உட்காந்து அவங்க பேசுறது எல்லாமே கேட்கும். கடைசியில அந்த பூஜா காக்கா கணேஷ் காக்காவை அழிச்சுக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கும். எனக்கு இதான் வேணும். அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஃபேனுக்கு கயிறை கட்டி தற்கொலை பண்ணிப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு கணேஷ் காக்கா மற்றும் பூஜா காக்கா கல்யாணம் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனா ஃபேனுக்கு கயிறு கட்டி தற்கொலை பண்ணிக்கிட்ட கீர்த்தி காக்காவை பார்த்த உடனே பூஜா காக்கா பயங்கரமா சத்தமிட்டு அழுவா. அந்த இடத்துக்கு கிளி, புறா, குருவி வந்திருப்பாங்க மற்றும் ஜன்னலாண்ட நின்னு அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள அழுதுட்டு இருக்கிற கணேஷ் காக்காக்கு கீர்த்தி காக்காவோட கையில இருக்கிற காகிதம் தென்படும். உடனடியாக அந்த காகிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். அன்புள்ள புருஷன் அவர்களுக்கு, நமக்கு பசங்க பிறக்க மாட்டாங்கன்னு நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட இல்ல. நம்மளுடைய வம்சம் நம்மளுடைய அழிஞ்சு போக கூடாது. அதனால்தான் நீங்க பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, மறந்துடாதீங்க. முதல் மனைவி உசுரோட இருந்தா இரண்டாம் கல்யாணம் செல்லாதுன்னு நான் குருவிக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட இருந்து நான் பிரிஞ்சு போகிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. அப்படி அந்த லெட்டர்ல இருந்த எல்லாத்தையும் படிச்சு அங்க கணேஷ் அழுதுட்டு இருப்பான். இனி அங்க அழுதுட்டு இருந்த எல்லா பறவைகளும் ஒண்ணு சேர்ந்து இறந்து போன கீர்த்தி காக்காவோட இறுதி சடங்கை முடிச்சிருவாங்க. கணேஷ் காக்கா மற்றும் பூஜா காக்கா கீர்த்தியை நினைச்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா வாழ தொடங்குவாங்க. இது இன்னைக்கான கதை. திரும்பி இன்னொரு கதையில மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி. ஒரு காட்டுக்குள்ள காவேரி என்ற தாய் காக்கா வாழ்ந்துட்டு வந்தது. தினமும் கூலி வேலைகளை பார்த்து தன்னுடைய மகளை படிக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ ரம்யா காக்கா 10வது படிச்சுட்டு வரா. ரம்யா காக்கா ரொம்பவே நல்லவ. அவ கூட சேர்ந்து குருவி, கிளி, புறா, கழுகு, கொக்கும் 10வது படிச்சுட்டு வராங்க. ஒரு நாள் ஒரு மரத்தின் கிளையில ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருக்கிற கிளியாண்ட பறந்து வரும் அந்த ரம்யா காக்கா. அட என்ன ஆச்சுடி கிளி, ஏன் நீ அவ்வளவு சோகமா இருக்க இன்னைக்கு? கவலைப்படாம என்னை என்ன பண்ண சொல்ற ரம்யா காக்கா? என்னுடைய வாழ்க்கையை பத்தி உனக்கு தான் தெரியுமே. என் சித்தி கொடுமைகள் எல்லாம் என் வாழ்க்கை கஷ்டமா போகுது. புரிஞ்சிடுச்சு. நீ இன்னைக்கு ஃபீஸ் கட்டலல்ல? ஆமாடி. அதுக்காக நீ ஏன் அவ்வளோ கவலைப்படணும்? உன்னுடைய தோழி நான் தான் இருக்கேன்ல. இந்த காசை வாங்கிட்டு நாளைக்கு ஸ்கூல்ல ஃபீஸை கட்டிடு. அந்த விதமா சொல்லிட்டு கையில இருந்த காசை எடுத்து கொடுக்கும் அந்த ரம்யா காக்கா. இதுக்கு அந்த கிளி ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரம்யா காக்காவோட நல்ல குணத்தை ரொம்பவே புரிஞ்சுப்பா. மற்ற அந்த பணத்தை வாங்கி, ரம்யா காக்கா உனக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுடி. உனக்குள்ள எந்த அளவுக்கு நல்ல குணம் இருக்கோ அந்த அளவுக்கு கோபமும் இருக்கு. அதை கொஞ்சம் நீ குறைச்சிக்கிட்டீன்னா மற்ற பறவைகள் எல்லாரும் உன் கூட அன்பா இருப்பாங்க. நீ என்ன சொல்ல நினைக்கிற? கம்மி பண்ணிக்க நானும் முயற்சி பண்றேன்டி கிளி. ஆனா எப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஆனா கம்மிப்படுத்திக்கிற முயற்சி மட்டும் நான் கண்டிப்பா பண்றேன். அந்த விதமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும் ரம்யா காக்கா. நாட்கள் கழிஞ்சுக்கிட்டே வர ரம்யா காக்காவோட கோவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட மற்ற பறவைகள் அது கூட பேச விருப்பப்படல மற்றும் அது கூட சேர்ந்து போக மாட்டாங்க, சாப்பிடவும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை ரம்யா காக்கா அவங்க கிட்ட நெருங்கி போனா அவங்க அங்கிருந்து தள்ளி போயிடுவாங்க. இதனால அந்த ரம்யா காக்கா வீட்டுல வருத்தப்பட்டுட்டு இருக்கிறத அவங்களுடைய தாய் காவேரி காக்கா பாப்பாங்க. என்னாச்சுமா, எதுக்காக கவலைப்படுற நீ? கவலைப்படாம என்ன இப்படி இருக்க சொல்றம்மா. என்னுடைய நண்பர்கள் யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் என் கூட சேர்ந்து சாப்பிட்றது கூட இல்லை. என்னை பார்த்தாலே அவங்க விளங்கி போடுறாங்க. எனக்கு கவலையா இருக்கு. உனக்கு அந்த மாதிரி கோபம் வருதுமா. அதனால்தான் உன்னுடைய கோபத்தை நீ குறைச்சிக்கிட்டேன்னா எல்லாரும் உன் கூட நட்பா பழகுவாங்க. எல்லாருக்கும் என்னுடைய கோபம் தான் தெரியுது தவிர நான் பண்ற உதவி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த உதவிக்கு பின்னாடி என்னுடைய நல்ல குணம் புரிய மாட்டேங்குது. அது உண்மையால யாருக்கும் புரியாது கண்ணா. உன்னுடைய கோபம் அந்த நல்ல குணத்தை மூடி மறைக்குது. அதனால எல்லாருக்கும் உன்கிட்ட இருந்து வர கோபம் தான் தெரியும் தவிர உன்னுடைய நல்ல குணம் புரியவே புரியாது. கோபத்தை குறைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அம்மா? நான் சொல்ற மாதிரி பண்ணா போதும் கண்ணா. உன்னுடைய கோபம் சுத்தமா குறைஞ்சிடும். அதே மாதிரி உன்னுடைய நல்ல குணத்தை மூடி மறைக்குது. அதனால எல்லாருக்கும் உன்கிட்ட இருந்து வர கோபம் தான் தெரியும் தவிர உன்னுடைய நல்ல குணம் புரியவே புரியாது. கோபத்தை குறைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அம்மா? நான் சொல்ற மாதிரி பண்ணா போதும் கண்ணா. உன்னுடைய கோபம் சுத்தமா குறைஞ்சிடும். அதே மாதிரி உன்னுடைய நடவடிக்கையில மாற்றமும் வரும். சொல்லுங்கம்மா, எது பண்ண என்னோட கோபம் குறையுமோ நான் அதை செய்வேன். இதோ பாருமா, உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ நீ அந்த நேரத்தில் எந்த பறவையும் திட்டாம அடிக்காம மற்றும் எந்த ஒரு சண்டையும் வச்சுக்காம அமைதியா நம்மளுடைய வீட்டுக்கு வந்து ஜன்னல் கதவு கிட்ட ஒரு ஆணியை அடி. அப்படி அடிச்ச கோபம் போயிடுமா அம்மா?
போயிடும்டா கண்ணா, நான் உன்னுடைய அம்மா இல்லை, அதனால உன்னுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்வேன். அப்படின்னு நீ சொல்ற மாதிரி நான் செஞ்சிடறேம்மா. அந்த விதமா சொல்லிட்டு அன்னிலிருந்து ரம்யா காக்கா தனக்கு கோபம் வர்றப்பெல்லாம் ஆவேசத்தோட வீட்டுக்கு வந்து ஜன்னல் கதவுக்கு ஆணி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. சில நாட்கள்லயே அந்த ஜன்னல் கதவு முழுக்க ஆணிகள் நிறையப்பட்டு அதனால அந்த கதவு ரொம்பவே கேவலமா இருக்க காட்சி அடைஞ்சது. அதை பார்த்த தாய் காக்கா தன்னுடைய மகளான ரம்யா காக்காவை கூப்பிட்டு அந்த கதவை காமிச்சு, பாத்தியாடா ரம்யா, நீ அடிச்ச ஆணிகளால இந்த ஜன்னலோட கதவு பார்க்கறதுக்கு எவ்வளவு கேவலமா இருக்குல்ல. இதே விதமா நீ கோவப்படுறதுனால உன்னுடைய எதிர்க்க இருக்கிறவங்க இதே மாதிரி உன்னை கேவலமா பார்ப்பாங்க. அப்படி சொன்ன உடனே ரம்யா காக்கா தன்னுடைய நண்பர்களான கிளி, புறா, கொக்கு, கழுகு அது கிட்ட பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறது, எதுவும் பேசாம போகிறது, இது அனைத்தும் ஞாபகம் வந்தது. நீ சொல்ல வந்தது எனக்கு நல்லாவே புரிஞ்சதம்மா. என்ன நான் கண்டிப்பாக மாத்திக்கிறேன். அதே விதமா என்னுடைய கோவத்தையும் நான் கட்டுப்படுத்திக்கிறத நான் கத்துக்கிறேம்மா. அந்த விதமா சொல்லிச்சு. அதுக்கு அந்த தாய் காக்கா சந்தோஷப்பட்டுக்கிட்டே, ரம்யா, நீ எப்பப்பெல்லாம் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிறியோ அப்ப இந்த கதவுல இருக்கிற ஆணியை ஒவ்வொன்றா பிடுங்கிட்டு இருமா. அப்படியே அம்மா. அந்த விதமா மறுநாள்ல இருந்து ரம்யா காக்கா தன்னுடைய தாய் சொன்ன மாதிரியே தன்னுடைய கோவத்தை எல்லாம் எப்பப்ப கட்டுப்படுத்திக்கிறாளோ அப்பெல்லாம் ஜன்னல் கதவாண்ட வந்து ஆணியை ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சா. அந்த ஆணிகளை ஜன்னல் கதவுல இருந்து ஒன்னொன்னா எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஜன்னல் கதவு மேல இருக்கிற ஓட்டைகள் அதோட கவனத்துக்கு தென்பட்டது. அப்படி நாட்கள் கழிஞ்சுக்கிட்டே வரும்போது ரம்யா காக்காவோட கோவம் குறைஞ்சிக்கிட்டு அந்த ஜன்னல் கதவு மேல இருக்கிற ஆணிகளையும் எடுத்தாலும் கூட அதுல மிச்சமுள்ள அந்த ஓட்டைகள் மற்றும் அந்த ஜன்னல் கதவு மேலேயே அப்படியே அமைஞ்சிட்டு இருந்தது. அப்ப அந்த கதவை பார்க்கும்போது ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. அப்போ அந்த ரம்யா காக்கா அந்த கதவை ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கும்போது அங்க அதோட தாய் காக்கா வந்திருந்தது. இதை பாருமா, எதிர்க்க இருக்கிறவங்க மேல நீ கோவத்தை காட்டும்போது அவங்களுடைய மனசுக்குள்ள நீ ஆணி அடிச்ச மாதிரி, அதன் பிறகு நீங்க அவங்க கிட்ட கேட்குற ஒவ்வொரு மன்னிப்பும் அந்த ஆணியை அங்கிருந்து எடுக்கிற மாதிரி. நீ எவ்வளோ நேர்மையாகவும் மற்றும் உண்மையாகவும் அந்த ஆணியை எடுத்தாலும் உன்னுடைய எதிர்க்க இருக்கிறவங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு தலைமை இருந்துகிட்டே இருக்கும். அதனால யாருக்கிட்டையும் நீ அனாவசியமா கோச்சிக்க கூடாது. அந்த விதமா தன்னுடைய தாய் காக்கா சொன்ன உண்மைகளை புரிஞ்சுக்கிட்ட அந்த ரம்யா காக்கா உடனடியாக தன்னுடைய தப்பை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்னைக்கும் தன்னுடைய கோவத்தை யார் மேலேயும் காட்டல. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய கோபம் நம்மளை எவ்வளோ கேவலமாக காட்டும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதனால நம்மளுடைய கோபம் தான் நம்மளுடைய எதிரியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கோபத்தையும் விட்டுட்டு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். அப்படியே உங்கள யாருக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த விதமா சொல்லிட்டு அன்னிலிருந்து ரம்யா காக்கா சிரிச்சுக்கிட்டே வாழ்றத ஆரம்பிச்சா.